பையன் வந்து நிற்கிறான், சும்மா பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறான், அவன் மேலே உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ எல்லா பெண்ணுமே நாட்டில் பாதுகாப்பாக இல்லை. நீ குடிக்கிறியா நானும் குடிக்கிறேன், நீ சிகரெட் அடிக்கிறியா நானும் சிகரெட் அடிக்கிறேன். அதுதான் இப்போ ப்ராப்ளம்னே நாங்கள் சொல்கிறோம். உங்களோட அடிப்படை உரிமை இலவச பேருந்து. பர்சனல் லைஃப்பில் நான் 3 இயர்ஸாக ஃப்ரீ பஸ்ஸில் போகிறேன். நான் பஸ்ஸில் போகிறது இல்லை, சரி, எனக்கு வண்டி இருக்கு. வெல்கம் டு லோயலா ஆர்ட் பீட் 2023 உரிமை குரல். அடுத்து நாங்கள் கொடுக்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எங்களுக்குமே ஆஸ் அ டீமாக ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக்னே சொல்லலாம். நிறைய கருத்துக்கள் இந்த ஒரு டாப்பிக்கில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஐ திங்க் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பெண்ணியம், பெண்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் டக்குன்னு பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் வரும். கரெக்டாக ஒத்துக்கிறோமா? ஸோ வீட்லேயே நான் பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க, இல்லை நம்ம வந்துட்டு அண்ணன் தம்பியோட 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறோம். ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னும் போதில் அட் தி எண்ட் அந்த விஷயத்தை கண்டிக்கிறதுக்காக அம்மா அப்பா முன் வந்தாங்க அப்படின்னா 2 பேரையும் அடிக்க வரலாம். பட் ஏன் பொம்பளை புள்ள மேலே கை வச்சுட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட அங்கே வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொசைட்டியில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றது எங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அண்ட் நிஜமாலே அது ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுதான்றது தான் நீங்கள் உங்கள் 2 தரப்பில் வந்து சொல்ல போகிறீங்க. ஒன்று, ஸோ தலைப்பு என்ன அப்படின்னா, நான் கொடுக்குறேன், ஸ்பாட்டில் எல்லாரும் பேச போகிறீங்க, சரியா? பெண் முன்னேற்றத்துக்காக வழங்கப்படக்கூடிய சலுகைகள், உரிமைகள், இது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இது எல்லா நேரத்துலையுமே நம்ம ஆயுதமாக பெண்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அத்துமீறலாக பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஓகேவா? ஸோ ஆயுதமாக பயன்படுத்துகிறோன்றது தான் இந்த தரப்பில் பேச போகிறீங்க. அத்துமீறலாக சம்டைம்ஸ் அது பயன்படுத்தப்படுதான்றதை பற்றி தான் நீங்கள் எல்லாருமே பேச போகிறீங்க, சரியா? பெண்கள் நீங்களுமே உங்களோட கருத்துக்கள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். எஸ், வி ஸ்டார்டிங் வித் வுமன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிறைய சலுகைகள் பெண்களுக்கு வழங்கப்படுது நீங்கள் சொல்கிற மாதிரி. அது வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்ட் வைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் மட்டும் நல்லா வளர்ந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வர கேஸ்ட் தான் வந்து இப்போ வந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிட்டிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆன் அந்த சீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் முன்னாடி காலத்தில் வந்து ரொம்ப வந்து வளர்ந்துட்டு இல்லை. இப்போ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து வேலைக்கு போகிறாங்க, வெளியே போகிறாங்க. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90s ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பெண்கள் தான் வந்து நிறைய வெளியே போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ தான் பண்ணுறாங்களே தவிர. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சலுகைகள் தேவை. ஏன்னா இப்போ வளர்ந்து வர பெண்களுக்கு அது வந்து உதவியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சலுகைகள் தேவைதான், அதை நம்ம யாருமே ஆமோதிச்சு பேச போகிறது, அதுக்கு ஆப்போசிட்டாக பேச போகிறது கிடையாது. பட் அந்த சலுகைகளை பெண்கள் ஆகிய நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? கண்டிப்பா வந்து அதை நம்ம உதவியா தான் பயன்படுத்துறோம் நான் சொல்லுவேன். சோ அது பாசிட்டிவா தான் பயன்படுத்துறோம் எல்லா நேரங்களிலும். ஆமா, எல்லா நேரங்களிலும். இதுக்கு உங்களுடைய கருத்து, உங்களோட பேர்? கண்டிப்பா, என் பேர் ராகுல், விவேகானந்தா காலேஜ். கண்டிப்பா கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, பெண்களுக்கு உரிய சலுகைகள்ல நீங்க வந்து முக்காவாசி இல்ல முழுக்க அது பயன்படுத்தாம ஒரு மிஸ் அட்வான்டேஜ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் வந்து நிற்கிறான், சும்மா பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறான், அவன் மேலே உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. அப்போது உங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது. என்னன்னா, எப்போ கால் பண்ணால் பெட்ரோல் வந்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வெஞ்சன்ஸ் மூலியமாகவே ஃபோன் பண்ணி இவன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி செய்யிட்டான் அப்படின்னு ஒரு செகண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மேலே இல்லாத புகாரெல்லாம் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜில் டிஸ்அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. இது எங்கே உங்களுக்கு பயன்படுது? கரெக்டாக கேட்டார். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில்? அவங்க வந்து அதை வந்து எதிராக பயன்படுத்திக்கிறாங்கன்னு. இப்போ எல்லா பெண்ணுமே நாட்டில் பாதுகாப்பாக இல்லை, அதே போல் பெண்களுக்கு இங்கே வந்து அநீதி இழைக்கப்படுது. அந்த வகையில் அவங்க அநீதி இழைக்கப்படுற பெண்கள் அவங்களோட பாதுகாப்புக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது எந்த வகையிலும் இங்கே தவறு இல்லை. இங்கே நல்ல ஆண்களும் இருக்காங்க, அதே போல் தவறான ஆண்களும் ஒரு சிலர் இருக்காங்க. உண்மையா? இங்கே வந்துட்டு அவங்க சொன்னாங்க நல்ல ஆண்களும் இருக்காங்க, தவறான ஆண்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா தவறான ஆண்கள் கிடையாது, நல்ல ஆண்கள் தவறான. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம்ன்ற ஒரு டாப்பிக்கை பெண்கள் எடுத்து ஃபெமினிசமை வந்துட்டு ரொம்ப லெவலாக அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெமினிசமை ஒரு இந்த ஜென்ரேஷன் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அட்வான்டேஜை யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்குலாம் ஒரு பாலியல் வந்து நடந்துச்சுன்னா அதை பற்றி ஃபெமினிசம் வச்சு நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு ஆணுக்கு நடந்தால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க, ஃபெமினிசம் போட்டுக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. சரிங்க, உங்களோட கருத்து என்னம்மா? இந்த நேரத்துல ஃபெமினிசம், பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ ஃபெமினிசம் ஃபார்ம் ஆகுது. சூடோ ஃபெமினிசம்னா என்னதுன்னா, நீ குடிக்கிறியா நானும் குடிக்கிறேன், நீ சிகரெட் அடிக்கிறியா நானும் சிகரெட் அடிக்கிறேன். என்ன பாயிண்ட்னா, நீ பண்றதும் தப்பு, நான் பண்றதும் தப்பு, 2 பேர் பண்றதும் தப்பு. இங்க பெண்ணியம் ஃபெமினிசம் சொல்லிட்டு தப்பை இன்னும் வளர்க்குறாங்க தான் நான் சொல்ல வரேன். சரிங்க, இதுக்கு உங்களுடைய கருத்து? இதுக்கு வந்து நான் உதாரணம் சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு படம் பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு அந்த டைலாக் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல.
அதில் இதே மாதிரி விவாகத மேடை நடக்கும். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நானும் பண்ணுறோம், அதை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஃபெமினிசம்ங்கிறது நிறைய பேர் வந்து தவறாக எடுத்துக்கிறாங்க. ஃபெமினிசம் அது இல்லை, ஈக்குவல் ரைட்ஸ் பற்றி தான். ஸோ ஃபெமினிசம் வந்து நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாக தான் கொண்டு போகிறாங்க. அதுக்குன்னு எல்லா பெண்களும் இது பண்ணுறதில்ல அப்படின்னு இல்லை. ஃபெமினிசம் வந்து நிறைய எம்பவர்மெண்ட்க்கு உருவாக நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இப்போ வந்திருக்காங்க பெண்களில். இப்போ இளம் பெண்கள் கூட ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி முடிஞ்சிருக்காது. ஃபெமினிசம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த சலுகைகளை பெண்கள் எல்லா நேரத்துலையுமே சரியாக பயன்படுத்துகிறோமா, இல்லை நம்மளுக்கு இந்த ஒரு பர்க் கிடச்சிருக்கே இதை வச்சு அப்படி கொஞ்சம் நைஸாக போயிடலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிஸ்யூஸ் பண்ணுறோமா? பெண்ணே ஒரு கருத்து சொல்றாங்க, சொல்லுங்கம்மா. அதே போல இப்ப ஃபெமினிசம் அப்படின்னு பேசும்போது பெண்களுக்கு எதிரான ஆண்களை பத்தி மட்டுமே பேசுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களோட உரிமைகளை பெண்களே வந்து ஃபேமிலிஸ்ல வந்து நம்ம நிறைய மதர் இன்லாஸ் பார்த்துருப்போம், சிஸ்டர்ஸ் இன்லாஸ் பார்த்துருப்போம். ஸோ பெண்ணோட உரிமையை வந்து அதை ஆயுதமா பயன்படுத்த விடாம பெண்களே தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நல்ல பாயிண்ட் தான். அதாவது பெண்களே எல்லா நேரத்துலையுமே இன்னொரு பெண்ணுக்கு உதவிகரமாக இருக்கிறது இல்லை, சம்டைம்ஸ் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஈக்குவாலிட்டி அப்படின்னு வரும்போது அது மென்னுக்கும் பொதுவானது, விமெனுக்கும் பொதுவானது. பட் பெண்கள் ஈக்குவாலிட்டின்னு வரும்போதே மட்டும் நம்ம எல்லா நேரத்துலையுமே ஆண்கள் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, நான் குடிக்கிறேன்றதுக்காக நீ குடிப்பியா, நான் வேற ஒரு கெட்ட பழக்கம் நான் பண்ணுறேன்றதுனால நீ பண்ணுவியா, அந்த மாதிரி நிறைய பண்ணுறோமா? பெண்களாகி நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுறோமா? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த டாபிக் கொடுத்த உடனே என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன ஒரே விஷயம், சமையலில் கலக்கிய பெண்கள் சாஃப்ட்வேரிலும் கலக்குவது இன்னைக்கு இதனால தான். எங்களுக்கு சமையல் அறையில் மட்டும் இல்லை, எங்களால் எல்லாத்துலேயும் வந்து சரிசமமாக நிற்க முடியும்னு சொன்னது இந்த உரிமை தான். அந்த உரிமையை நாங்கள் தவறாக பயன்படுத்துகிறோன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது வந்து எவ்வளோ தவறான விஷயம் அப்படின்னா, இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. உங்களோட அடிப்படை உரிமை இலவச பேருந்து. ஏன் நீங்கள் இலவச பேருந்தில் போனதே கிடையாதா? உங்களோட கருத்து சொல்லிடுங்கம்மா. ஓகே, சூடோ ஃபெமினிஸ்ட் பற்றி சொன்னாங்க. சூடோ ஃபெமினிஸ்ட் இருக்காங்க, இல்லைன்னு நாங்கள் யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஃபெமினிசம் தான் சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் சூடோ ஃபெமினிஸ்ட், அதாவது அவங்க நான் பண்ணால் நீயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட், அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஃபெமினிசம்ன்றது வந்து அது மட்டுமே கிடையாது இல்லை. ஃபெமினிசம் பேசி அதனால வாய்ப்படைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதில் இருக்க பாசிட்டிவ்ஸை பார்க்கலாமே, எதுக்கு நெகட்டிவ்ஸையே ஹைலைட் பண்ணணும்? சரி, ஓகே. பட் சில இடங்கள்ல விமன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் கார்டாகவும் பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றாங்க தானே? இதை பற்றின கருத்துக்கள் ப்ளீஸ். இப்போ அவங்க சொன்ன அந்த ரிசர்வேஷன் ப்ளஸ் ட்ரங்க் கார்டு ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பாயிண்ட் தான். எல்லாருமே அப்படி கிடையாது, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று ரிசர்வேஷன் ஒன்று, அந்த இலவச பேருந்து திங், அதுதான் இப்போ ப்ராப்ளம்னே நாங்கள் சொல்கிறோம். ஃபெமினிசமை ஒரு ஸ்டேட் வந்து அடாப்ட் பண்ணுறப்ப அதை கண்டிப்பாக ஒரு 4 லேயர்ஸ் அதை தாண்டி போகிறப்ப அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ப்ராப்ளம். ஃபெமினிசம் ஆஸ் அ கான்செப்டே ப்ராப்ளம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபெமினிஸ்ட் இஸ் அ ஹியூமனிஸ்ட் அப்ரோச். ஓகேங்களா? அதையும் தாண்டி ரிசர்வேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்க என்ன வீக்கர் செக்ஷனா நினைச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு ரிசர்வேஷன் எங்களுக்கும் தேவையில்லை. அதை ஃபெமினிசம் நீங்க சொல்லவே தேவையில்லை. இல்ல, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க சொல்றீங்க. பட் அதனால நிறைய பேருக்கு அது உதவிகரமாவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க அதையும் அக்செப்ட் பண்ணி அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க பேசணும். இருக்கு, டெஃபினெட்லி அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். ஃபெமினிசமை விட இங்க கிளாசிசம் தான் முக்கியம். இங்க நான் பஸ்ல போறது இல்ல, எனக்கு வண்டி இருக்கு. அப்ப எனக்கு எதுக்கு அந்த ரிசர்வேஷன்? அப்போ வண்டி இல்லாதவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவான விஷயமா வருது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொதுவானதா கொடுக்கணும். சரி, பெண் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இது மேல ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால ஆண்களாகிய நீங்க எந்த விதத்துல பாதிக்கப்படுறீங்க? என்னன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுனால ஆண்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன். ஆண்கள் செவனேன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே சில தானே தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது வேற, நான் ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பெண்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, எந்த இடத்துலையுமே ஒரு பெண்ணுன்ற ஒரு காரணத்தினால ஆண்கள் பலிகாடு தான். எந்த இடத்துலையுமே ஒரு பெண் பொய்யே சொன்னா கூட அவ பத்னி தான், உத்தமி தான். ஆனால் ஆண் உண்மையே சொன்னா கூட அவ கேவலமானவன் தான், அவன் தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லி. உங்க பாயிண்ட் இவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபெமினிசமை நாங்கள் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும், ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் விஷயம் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு மழை பெய்யுதுன்னா கூட, அதில் ஃப்ளட் வந்துருச்சுன்னா கூட நாங்கள் வந்துட்டு பெண்ணை தான் ஃபர்ஸ்ட் அமுச்சு விடணும், குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் அமுச்சு விடணும். அந்த இடத்துல வந்து எங்கே ஆணை அமுச்சு விட்றாங்க ஃபர்ஸ்ட், நாங்கள் தான் அதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் போகணும். உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க மேம். நான் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் மேம். முதல்ல எதுக்கு பெண்கள் அனுப்புறாங்க, முதல்ல எதுக்கு குழந்தைங்களை அனுப்புறாங்க? வீக்கருங்கிற கான்செப்ட்னால இல்லை மேம். சிம்பிளா என்னன்னா தாழ்த்தப்பட்டவங்க அவங்கள மேலே கொண்டு வரணும்.
எந்த ரிசர்வேஷன் எடுத்தீங்கனாலும் முதல்ல ஒரு எக்ஸ்போஷர் இல்லாதவங்க ஒருத்தர் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவங்களை மேலே கொண்டு வரணும்னா கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விட்டாதான் முடியும். அதற்கு முதல் ஸ்டெப் இந்த மாதிரி சலுகைகள் தான். எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எங்க அம்மா ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தவங்க தான், இதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் படித்தவங்க தான், அங்கேருந்து படித்து இதே மாதிரி சலுகைகள் யூஸ் பண்ணி படித்ததுனால தான் அவங்க வேலை பார்த்து அவங்க கல்யாணத்துக்கு சொந்தமாக காசு கட்டி இது பண்ணாங்க. நான் இதில் என்ன ஒரே ஒரு இது மட்டும், ஒரே சின்ன இது மட்டும் என்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நீங்கள் சொல்றீங்களா இவங்க சொன்னாங்கல்ல பெண்களே பெண்களுக்கு இதுவாக இருக்காங்க, ஏன் அத்தனை ஆண்டுகளா அவங்க வீட்டில் இருந்தவங்களாம் நீங்கள் வீட்டிலேயே தான் இருக்கணும், நீங்கள் வீட்டிலேயே தான் இருக்கணும், நீங்கள் இது மட்டும் தான் பண்ணணும், அது மட்டும் தான் பண்ணணும்னு அவங்களுக்கு ரோல்ஸ் அலாட் பண்ணனால அவங்களும் அதுதான் கரெக்டுன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நினச்சிட்டு இருக்காங்க. அதை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. அதை வந்து மாற்றணும்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். எடுத்த உடனே பாட்டி காலத்தில் இருந்த மாதிரி உடனே மாற்றிட முடியாது. இப்போ உள்ளவங்க மாறினா அடுத்தது என்ன பெட்டர், அடுத்த ஃபியூச்சரில் நம்ம மாறுவோன்றாங்க அவங்க கருத்து. சகோ சொன்னார் எல்லா பெண்களும் பத்தினி இல்லை, இதை நான் சொன்னால் ஆண்கள் நம்ப போகிறதும் இல்லை, ஆண்கள் கேவலமாக ஆண்கள் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களையும் பத்தினின்னு சொல்வதும் இல்லை. இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, எனக்கு வந்து பஸ்ஸில் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டு. என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் 3 இயர்ஸாக ஃப்ரீ பஸ்ஸில் போகிறேன். எனக்கு அந்த அவசியம் இருக்குது. எனக்கு பெண்ணியமங்க ஹெல்ப் பண்ணுது. குடிக்கிறது தப்புனா 2 பேருமே அது தப்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் வந்து அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசல இல்லையா? அது வந்து ஒரு பெண் வந்து குடினா அது சரின்ற மாதிரிலாம் மாற்ற முடியாது. ஒரு பெண் வந்து முதல்ல வந்து நானும் குடிக்கிறேன்னு சொல்ல மாட்டா, நீ விட்டுடுன்னு தான் சொல்வாளோ. உங்களோட கருத்துமா? இவங்க வந்து வளர்ச்சின்றத பேசும்போது சமத்துவம்னா என்னன்னா 2 பேரும் ஈக்குவல். ஒரு காலத்துல ஆண் ஆதிக்கம் இருந்துச்சு, உண்மைதான். இப்ப பெண் ஆதிக்கமா அது மாறிடக்கூடாதுன்ற நிலைமையில இப்ப நாங்க வந்து நிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் வந்து அபியூஸ் பண்ணப்பட்டா அதை பார்த்து நம்ம கோவப்படுறோம். ஆனா ஒரு ஆண் அபியூஸ் பண்ணான்னு சொன்னா அவனை பார்த்து சிரிக்கிறோம். சோ அந்த இடத்துல இது வந்து நிக்கும் போது இது ரொம்ப தப்பாயிடுது. ஆண் எது பண்ணாலும் அவனுக்கு சிரிப்பானது. அது யாருக்கு நடந்தாலுமே அது அநியாயம் தான் இல்லையா? அது எல்லாத்துக்குமே கேள்வி கொடுக்கணும், குரல் கொடுத்து தான் நம்ம வந்துட்டு அதை திருத்தவும் முடியும். பட் நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் மென் அதை ஓப்பன் அப் பண்றாங்கன்னும் போது அது ஒரு கேலியான ஒரு விஷயமா பார்க்கப்படுதோ. சட்டத்துறையில் இருக்கிறனால இதை சொல்கிறேன்னு கிடையாது. இன்னைக்கும் நீங்கள் படிக்காத எத்தனையோ கேஸு ஆண்கள் பண்ண தப்பு, அதாவது ஆண்கள் மேலே அந்த இடத்துல தப்பு இருக்காது, ஆண்கள் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பான், அவனுக்கு ஃபேவராக நிறையா கேசஸ் இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட் வர நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதை பற்றி உங்களுக்கான நாலேஜ் இல்லைதான் அப்படின்றதை தவிர இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. சரி, பெண்களுக்கு கொடுக்கப்படுற உரிமைகளில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு கிடைக்குது, படிப்பு கிடைக்குது, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பேலேருந்து எல்லாத்துக்குமே போராடி அதுக்கான ஒரு முன்னேற்றத்தை வளர்ந்து வராங்க. இவ்வளோ வருஷமாக இவங்க சொன்ன மாதிரி நிறைய தலைமுறைகளுக்கு இது கிடைக்கவே இல்லைன்னும் போது இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது, அதை அவங்க பயன்படுத்தி மேலே வராங்க. இதை எப்படி நீங்கள் தப்பு தவறுன்ற மாதிரி சொல்லுவீங்க? தப்பு தவறுன்னு நாங்கள் சொல்ல விரும்பல, கரெக்டு தான். நீங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு கிடைக்கல, அந்த காலத்தில் ஒரு நிமிஷம் ஆணாதிக்கம் இருந்தது, ஆனால் இப்போ பெண் அதிகம். பெண்கள் அதிகமாக ஆண்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுனாலையும் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அதோடைய ரேட் ஃபினான்ஷியல் இன்னைக்கு ஏறி இருக்கு. அதனால இவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க, ஓகேவா, ஒரு சண்டை வருது நீங்கள் சொன்ன மாதிரியே. ஆனால் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா யார் இருந்தாலும் பொண்ணை தான் அடிக்க மாட்டாங்க, ஆணை தான் அடிப்பாங்க. ஏன்னா நாங்களாம் இழிச்ச வாங்க. சரி, ஐயோ அப்படிலாம் யாரும் முன் வச்சிட வேணாம். சரி, உங்களோட கருத்துக்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க தான் பெண்கள். சரிங்க. இப்போ கூட 33% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கு கிடைக்கவும் கிடைக்காது, அதுதான் உண்மையே. ஆனால் என்ன ஒன்றா மீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இப்போ ஒரு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒருவர் வந்து மாட்டினார். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி இதை வந்து நீங்கள் அப்போ வந்து பேசுறது, அதை விட்டுட்டு அதெல்லாம் விட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி சம்மந்தமே இல்லாத விட்டு பிடிச்சி இது காரணமே நீ தான், இதுக்கெல்லாம் நீ தான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுதுங்க. பட் அப்போ ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இல்லை, இல்லை அது என்னால் சொல்ல முடியல, அந்த ஒரு தருணத்தில் இல்லைன்னும் போது அதை அகெயின் இப்போ அவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த தைரியம் வருது. இப்போ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை மக்களுக்கு அந்த புரிதல் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எண்ணத்தில் சொல்லிடலாம் இல்லையா? இதுக்கான பதில் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம். இப்போ நீங்க சொன்னது வந்து கரெக்டா, நீங்க சொன்னது என்ன அப்படின்னா இதை நீங்க நடந்தப்பே வெளியே சொல்லியிருக்கலாம். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. கரெக்டா? போஸ்கோ ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த சட்டம் இருக்கிறதே ஒரு கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வெளியவே தெரியும். அப்படி நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்காம இருந்த சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உரிமைகள் மூலமா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்கும். அந்த விழிப்புணர்வு மூலமா அவங்க வெளியே வராங்க. அதனால எங்களோட உரிமையை நாங்க சரியா பயன்படுத்துறோம். உங்களுடைய கருத்து சொல்லிடுங்க.
ஒரே ஒரு விஷயம் தாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இவர் சொல்கிறாங்களே பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்க, எவ்வளோ வேணால் மிஸ்யூஸ் பண்ணக்கூடும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஜராக ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை அவங்க இன்னும் எடுத்து சொல்லி அவங்க மேலே வர கண்டிஷனை இன்னும் வந்து முடிக்கல. அதுக்குள்ளே நீங்கள் ஆப்போசிட் இல்ல நிறைய தலைவர் பொசிஷன்ல பெண்கள் வந்து பல விஷயங்களை சாதிக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை ஸ்ட்ராங்கா முன் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி தான். பட் அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இல்ல ஒரு கம்பெனில பாஸா இருக்கவங்களே கூட எடுத்துக்கலாமே. நீங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு கம்பெனில ஒரு பாஸா, நான் ஒரு கேள்வியா கேட்டுறேன். நான் கம்பெனில ஒரு பாஸா ஒரு விமன் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகளா இருக்கட்டும் இல்ல எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்துறது நீங்க கரெக்டா தான் பயன்படுத்துறீங்களா? பெண்கள் பயன்படுத்துறாங்களா? இருங்க ஒரே விஷயம் தாங்க. முதல்ல வந்துட்டு மேஜராக சொல்கிற பாயிண்ட், இப்போ ரிசர்வேஷன் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ரிசர்வேஷன் வந்து லோயர் கேஸ்ட் இப்படி கொடுக்கறதுனால தான் வந்துட்டு அவங்க மட்டுமே மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்பர் கேஸ்ட் வந்து திறமை இருந்தும் அவங்க மேலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு ரிசர்வேஷன் இருக்குது. ஏன்னா இன்னும் அதுவே நம்ம ஃபுல்லாக ரீச் ஆகல. ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ரீச் ஆகி முடிக்கணும். ஒரு இடத்துல சப்ரேஷன் ஆயிருக்கு. அந்த சப்ரேஷன் முதல்ல நீங்கள் ஈக்குலிபிரியம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஈக்குலிபிரியத்தால் உருவான சப்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜராக இம்பாக்ட் கொடுங்க. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் எல்லாருக்கும் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல பேஸ்ட் ஆன் நம்ம எவால்யூஷனரியா எப்படி வந்திருக்கும்? பெண்களுக்கு வந்து we need some rest. நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. we are physically psychologically நம்ம கொஞ்சம் வீக் ஆகுற நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் மோஸ்டா என்ன நீங்க ஃபெமினிசம் பேசுறீங்களே ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எதுக்கு ரெஸ்ட்? எங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்ட கூட ஃபெமினிசம் பேசுறதாலே சில பேர் அந்த ஃபெமினிசம் நீங்க என்ன சொல்ல ஹைலைட் பண்ணுங்க. இப்போ பர்టిక్యులரா மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு வெச்சுக்கோங்களே. இப்போ மெட்டர்னிட்டி லீவ் இருக்குனா ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஆல் தி ஆபீஸ் எல்லா ஆபீஸ்லயும் ப்ராப்பரா ஒரு 6 months 3 months தரது இல்ல. அப்போ கூட வர்க் ஃப்ரம் ஹோம்னு திணிக்குறாங்க. சோ நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபெமினிசம் பேசுறீங்களா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றீங்களா, கொஞ்சம் இதுவா நீங்க வர்க் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இதுவா வர்க் பண்ணுங்க. அசன் மெட்டர்னிட்டி லீவ் விமனுக்கு வழங்கப்படுது. ஓகே they are doing even though work from home also. யாரு விமன் வந்து அப்படி வேலை செய்ய வைக்கறாங்கன்றீங்களா? அப்போ அது அவங்களுக்கு சாதகமாலமா இந்த பாயிண்ட் இருக்கு. அவங்களுக்கு வழங்கப்படுதுன்னும் போது வழங்கப்படலை அப்படின்னும் போது அதை அவங்க நியாயப்படுத்துறாங்க இல்லை அதுக்கு போராடுறாங்கன்றது தானே அவங்களோட போராட்டமே. உங்களுடைய கருத்து? மேம் இவங்க இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடுல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அவங்க வந்து அந்த லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக தான் பயன்படுத்துறோம். அதை எதுவும் நம்ம தவறா வந்து பயன்படுத்த போறது இல்லை. அது வந்து நம்ம மிஸ்யூஸும் பண்ண போறது இல்லை. ஆப்வியஸ்லி வி நீட் ரெஸ்ட். அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் அதனால வந்து ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம தான் பிரெக்னெண்டா இருக்க போறோம், ஆண்கள் வந்து பிரெக்னெண்டா இருக்க போறோம். ஃபிசியாலஜிக்கலா ஆண்கள் பெண்கள் வேற வேற தான். சில விஷயங்கள் ஆண்கள்னால பண்ண முடியும் தான் ஃபிசிக்கலா அப்படின்னும் போது பெண்கள்னால சில விஷயங்களை பண்ண முடியும் தான். பட் அது அவங்களுக்கு டைம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னிட்டி டைமில் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்றதுலாம் அது அடிப்படையான உரிமை. பட் அதை நீங்கள் தவறாக சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு நியாயமான ஒரு தேவை தானே. ஃபிசியாலஜிக்கலாக ஒரு டாக்டர் இவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைன்றது ஒரு கரெக்டான விஷயம் தான். அது வாதமாக நீங்கள் கொண்டு வர முடியாதுன்ற. பட் அதை தவிர்த்து நிறைய உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுது. எல்லாத்தையுமே நியாயமாக பண்ணுறாங்களான்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா கம்பெனி பாலிசிஸ் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ் போனீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கும். பிளேஸ்மெண்ட்ஸில் போயிட்டு நான் சொல்கிறது என்னென்னா திருப்பி நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். ஜுடிஷியல் பாடி இல்லை ஒரு ஸ்டேட் அவங்க வந்து ஃபெமினிஸ்ட் பாலிசியை தப்பாக புரிஞ்சுக்கிறப்ப மட்டும்தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஹெச்ஆர்ஸ் ஓகே தேர் இஸ் அ கேர்ள் கோட்டா எனக்கு தேவையா? என் கூட படிக்கிற பையன் என் கிளாஸில் தான் உட்காந்து படிக்கிறான், அவனுக்கும் என் அளவுக்கு தான் நாலேஜ் இருக்க போகுது, எல்லாமே அதே தான் இருக்க போகுது. பட் தே வில் ஹையர் உமன். ஒரு பொண்ணு அந்த இடத்துல வந்து அதே ஒரு பொசிஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. திஸ் இஸ் அ ஃபெமினிஸ்டோட மிஸ்கன்செப்ஷனோட உச்சக்கட்டம் இது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த லீகல் பாடி டொமெஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் மென்னுக்கு நீங்கள் ஆக்ட் வச்சுருக்கீங்களா இந்தியாவில்? இல்லை, இது வந்து ஒரே நிமிஷம் இதுக்கான பதில் அவர் வச்சுருக்காரு. மேம் இந்த அவங்க எல்லாம் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு முக்கியமானது சலுகை தேவைக்கு ஏன் என்று அவங்க சொல்ற விதத்திலே தெரியுது. அவர் சொன்னாரு 16 வருஷம் முன்னாடி நடந்தது இப்போ எதுக்கு கொண்டு வர, அவர் கடைசி வரைக்கும் கேட்கல அப்படி நடந்தது அப்படி ஒரு பிரச்சனை ஏன் நடந்துச்சுன்னு. நீ இப்போ ஏன் கொண்டு வரதான் சொன்னாரே தவிர அது ஒரு பிரச்சனையாக அது பார்க்கல. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற கோட்டாவோட முக்கியம் நான் ஏன் சொல்கிறேன், இப்படி ஒரு நிலைமை இருக்கிறனால ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்துக்கிட்டே அம்மாவை வீட்லேயும் பார்க்குறாங்க வேலையும் பார்க்குறாங்க. அவங்க பசங்களுக்கு வர்ற மென்டாலிட்டி என்ன, அம்மாவும் வேலை பார்க்குறாங்க அப்பாவும் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் சமம் தான். அது இல்லாதப்ப வீட்டில் ஒரு மென்டாலிட்டி என்ன திணிக்கிறாங்கன்னா வீட்டுல அம்மா வேலை பார்க்கறப்ப அம்மா வீட்டுல தானப்பா இருக்காங்க, அப்பா தானே வேலை பார்க்கறாரு. இப்ப 2 பேரும் வேலை பார்க்கும் போது தான் அந்த ஆண் உங்க கூடயே படிச்ச ஆண் தான் பல ஃபீல்ட்ல வேலை பார்த்துக்கலாம்.
அதே ஒரு பெண் அதே மாதிரி எல்லா ஃபீல்டையும் வேலை கொடுக்குறாங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அதே டிகிரிக்கு ஆணுக்கு கிடைக்கிற வெரைட்டி பெண்களுக்கு இருக்கா? இல்லை, அதனால தான் கோட்டா முக்கியம். வெரி குட். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது வந்து பொலிட்டிக்கல் சைடில் இருக்க ரிசர்வேஷன்ஸ். வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் வந்து விமனுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. பட் எத்தனை விமன் அதை வந்து ஒரு டாமினண்ட்டாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களே வந்து தான் வந்து ஒரு பப்பட்டா அங்கே செயல்பட்டு அவங்க ஹஸ்பண்டோட அவங்களோட ஆர்டருக்கு தான் இவங்க பணிஞ்சு போறாங்கன்றது வந்து யதார்த்தமா இது ரீசெண்டாக வந்து நிறைய அத பத்து மீறலா பண்ணல, பட் அதை யூஸ் பண்ணாம விட்டுறாங்கன்றது உங்களுடைய கருத்து. நீங்க சரியான வழியில இவங்க யூஸே பண்ணாம விட்டுறாங்க, கிடைத்ததை பயன்படுத்தாமல் விட்டுறாங்க. பட் இங்க டாபிக்கா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சலுகைகளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதை அத்துமீறி பயன்படுத்துறோமா இல்லையான்றதா. உங்ககிட்ட பதில் இருக்கா? கிராமப்புற பஞ்சாயத்துகளில் அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படியே நம்ம பெண்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு தரணும். எதில் அப்படின்னா இந்த கிராமப்புற இந்த முனிசிபாலிட்டிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி கீழே இயங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சொல்லி நம்ம இப்போ வந்து என்ன அப்படின்னா, முனிசிபாலிட்டிஸ்லேயும் சரி எல்லா ஆஃபீஸஸ்லேயும் சரி எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபேரான விதத்தில் தான் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்னாலும் நடக்குது. சரி, இது எப்படி நடக்குதுன்றது வந்து செகண்டரிங்க. அது நம்ம டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகி போறோம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நீட் தட். எனக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வேண்டாம். நான் சொல்ல வரது எல்லாமே என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி பாசிட்டிவா பயன்படுத்துறோம், அதே விஷயத்தை எப்படி நெகட்டிவா பயன்படுத்துறோம். எனக்கு அதுக்கான கிளியர் கட் ஆன்சர் வேணும். என்னன்னா அப்பலேருந்து சரி இப்பலேருந்து சரி எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் பாவம், ஆண்கள்லாம் ஐயோன்ற. எனக்கு என்னன்னா, ஆண்களை எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஆளாக்குவோ, இப்போ ஒரு பெண் ஒரு ஆணை வைங்க, யாராக தான் சரி பெண், ஏன்னா அது ஏனே தெரியல, அவங்க சென்சிட்டிவ் பர்சனாலையா எதுக்குன்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன், ஓகே. ஆனால் ஆணுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவனும் ஒரு பர்சன் தான், அவனும் ஒரு மனுஷன் தான், அவனுக்கு ஒரு சலுகை இருக்கணும் இல்லையா, அவன் ஒரு மனுஷன் தேவையான அடிப்படை சலுகை இருக்கணும் இல்லையா. பாதுகாப்பு அப்படின்னு வருதுங்க, பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் எதுனாலுமே அது குரல் கொடுக்கறதுக்கு, அது முன்னே வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சில பர்க்ஸ் எல்லாம் இருக்குதான். பட் அதே போல தானே ஆண்களுக்கு அந்த ஒரு பர்க் வழங்கப்படுதுன்னும் போது, இல்லை நம்மளுக்கு கிடச்சிருக்கிறத கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணி அவங்கள சப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்குதுன்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இதுக்கு என்ன பதிலாக சொல்ல மேம்? முதல்ல வந்து பெண்களுக்கு ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஆண்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்கு, கம்மியாக இருக்கு. பெண்களுக்கு அதிகமாக இருந்ததுனால அந்த சலுகையை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரே நிமிஷம், அவங்க கிட்ட பாயிண்ட். அதே மாதிரி பெண்களுக்கு ஏன் இது வேணும்னா, டொமெஸ்டிக் வயலன்ஸ்னே நம்ம கேள்விப்படுறோம். இப்போ வீட்டிலே வந்து எத்தனை பேர் அடிக்கிறாங்க ஆண்கள் முன்னாடி வந்து. இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸுங்கிறது ரொம்ப காமன் ஆகுது. ஸோ பெண்களுக்கு வந்து இது ஒரு பாதுகாப்பாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து முன்னாடி வந்து மேல் டாமினன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ ஃபீமேல் டாமினன்ஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஈக்குவாலிட்டி வரணும். இப்போ வந்து நானும் ஒர்க் பண்ணுறேன், நீயும் ஒர்க் பண்ணுறேன்னா ஈக்குவாலிட்டின்னு வருது, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. ஸோ இதனால பெண்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சு நம்ம வளர்ந்து ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ அதனால தான் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்கே மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். அப்போ சில பல சலுகைகள் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோமா, இல்லை இன்னுமே கூட இது போய் ரீச் ஆக வேண்டிய காரணங்கள் இல்லை அதுக்கான தேவை இருக்குன்னு? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கும் ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அவங்க அதாவது ஆண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னனால நான் இந்த கருத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா, அந்த பையனை 14 வயசுல நீ ஒரு மர்டர் அப்படின்னு அவனை தூக்கி கேஸ்ல உள்ள போடுறாங்க. ஆனா அவனுக்கு கொடுத்த சலுகையில, அதாவது கல்வி உரிமையை பெற்று சட்டம் படித்து நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நானே அந்த கேஸை வாதாடி நான் மர்டரர் இல்லைன்னு ஒரு பையன் ப்ரூவ் பண்ணுறான்னா, இந்த இடத்துல எப்படி உங்களோட உரிமை மறுக்கப்படுது, நீங்கள் பெண்களுக்கு அதிக உரிமை தரீங்கன்னு எப்படி சொல்லலாம்? முத கருத்து இங்க வந்துட்டு அதிக உரிமை அப்படின்றது ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்து அவங்களே சொல்றாங்க, அவங்களே சொன்னாங்க, ஆமா நீங்க பேசிட்டீங்க கொஞ்சம், அவங்களே சொன்னாங்க 10 வருடங்களுக்கு முன்னாடி இது ஆணாதிக்க சமூகமா இருந்தது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல ஆண்கள் தான் உயர்ந்திருந்தாங்க, ஆண் அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. பட் இது இப்போ பெண் அதிகமா மாறிக்கிட்டு வருதோ, அப்ப நம்ம அதை ரிவைஸ் பண்ணணுமோன்றது கேள்வியா இருக்கு. அது இன்னும் போய் ரீச் ஆகிறதுக்கு உதவி நிறைய கிராமங்கள் இருக்கு. இன்னும் கிராமங்கள்ல நம்ம வந்து அடிப்படை உரிமைகளே தெரியாம இருக்காங்க, அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் இந்த உரிமை இப்படி இருக்கும். சரிங்க, ஓகே. அவங்க கிட்ட
மேலே எல்லாரும் மேலே வந்துட்டாங்க ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தாங்க, எல்லாரும் மேலே வந்துட்டு தான் இருக்கும். சரி. பட் நீங்கள் சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் கூட கிராமத்துக்கு போகணும், அங்கே போனால் இங்கே போனால் இல்லை, சாதாரண சிட்டியில் இருக்க மிடில் கிளாஸ் எங்கள் ஃபேமிலிக்கே வந்து பாருங்கள், ஒரு பொண்ணுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் வேணுன்றது உங்களுக்கு புரியும். கிரேடிஸ்க்கு தனி சீட்டு பஸ்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட சேஃப்டிக்கு கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்களோட சேஃப்டிக்கு வரது கொடுக்குறது தான். இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கழிச்சு ரிவைஸ் பண்ணணும். இந்த சலுகை வந்து நீங்கள் கடைசி இந்த சலுகைலாம் நீங்கள் கடைசி தூக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இது காலகாலத்துக்கு இருந்துட்டு போகலாம். ஸோ வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்கலாம், அஃப்கோர்ஸ். இப்போ வந்து லேடிஸ்க்கு பாதி சீட் ஃபுல்லாக ஒதுக்குன மாதிரி பாய்ஸ்க்கு பாதி சீட் ஒதுக்குனா யாரும் வேணாம்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஆக்சுவலாக பேக் சீட்னு ஒன்று ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அது லேடி சீட்டு. அவங்க எல்லாம் தான் ஜென்ரலாக உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நம்மளும் காலப்போக்கில் ஏற்றுப்போம். மேஜராக இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குன்னு சில ஆக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, செக்ஷுவல் ஃபார் உமன் இன் ஒர்க் பிளேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. ஆனால் அந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அப்போ முன்னாடி ஒர்க் பிளேஸ் நடக்கவே இல்லையா, நடந்துச்சு. பட் எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபார் மென் இன்னும் நடக்கல, 1-2 இடத்துல இருக்கு. அதெல்லாம் பெருசா பேசவே அதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா ஆக்ஷன் வரும். சட்டம் தன் கடமை செய்யும். இப்போ வந்துட்டு நடந்துருச்சு 1-2 தான் நடந்துருச்சுன்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க. நடந்திருக்கு, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். நடந்திருக்கு. இங்கே வந்து எல்லாரும் வந்துட்டு அவங்க அப்போ கூட ஃபீமேல் டாமினன்ஸ் தான் இப்போ வரப்போகுதுன்றாங்க. அப்போ கூட அவங்க ஈக்குவாலிட்டியை பேச மாட்டாங்க. இப்போ கூட மென் டாமினன்ஸ் முன்னாடி இருந்தது, நீங்கள் வரணுன்னே சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபீமேல் டாமினன்ஸ் வந்துற போது மென் டாமினன்ஸ் வந்துற போது தான் பயப்படுறீங்க தவிர ஈக்குவாலிட்டி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்ற பாயிண்ட்ல ஈக்குவாலிட்டி மீன்ஸ் ஆண்கள் சமம் சொல்றீங்க. ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். யாராவது ஒருத்தங்க மைக்கே இல்லாம நீங்க பேசுறீங்க, தட்ஸ் இன்அப்ரோப்ரியேட். ஒரே நிமிஷம். இப்போ வந்துட்டு ரிசர்வேஷன் கோட்டா பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் நீங்க பாக்குறீங்க, நீங்க அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் பாக்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலைஸ் பண்ணுங்க. எதுக்கு இன்னும் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க? அது நார்மலைஸ் ஆகாத வரைக்கும் இந்த பாலியல் சலுகைகள் இதெல்லாம் ஓகே, பட் எல்லா நேரங்களிலுமே பெண்கள் ஹானஸ்டா சொல்லுங்க. சம்டைம்ஸ் இப்போ பெண்களுக்கு வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், ஹெல்மெட் போடல, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வருது, யாரோ நம்மள பிடிச்சிடுறாங்க அப்படின்னா இனிமே பண்ணக்கூடாதுண்ணே அப்படின்னு வார்னிங்கோட விடுறதெல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஃபைன் போடணும் தானே, ஏன் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது? மேம் இப்போ வந்து கோர்ட்ல வந்து நம்ம ஒரு தப்பு பண்றோம், ஆணும் ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா 2 பேருமே குற்றவாளி தான். எல்லா ஜட்ஜே வந்து மாதிரி சம்டைம்ஸ் நம்ம பெண்கள் இல்ல இப்போ வந்து 2 பேரையுமே வந்து கொண்டு போய் நிறுத்துறோம். இப்போ 2 பேரையுமே கொண்டு போய் நிறுத்துறோம் கோர்ட்ல. 2 பேரையுமே கோர்ட்ல போய் நிறுத்துறோம் அப்படின்னா 2 பேரையுமே அட்ரஸ் பண்ண போறது அவங்க குற்றவாளி. நம்ம வாழ்றது கோர்ட்ல கிடையாது இல்லங்க, இல்ல நம்ம சொசைட்டில இருக்கோம். அதுல ஒரு பார்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. நமக்கான நியாயத்தை நம்ம வந்து இது பண்றோம். பெண்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பட் ஆன் a regular basis நான் சொல்றேன். கரெக்ட்டா? பெண்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்ன தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் தண்டனை இல்ல ஃபைன் வந்து நம்ம கட்ட தான் போறோம். அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து லைசன்ஸ் வச்சிலையா, நானும் அதே ஃபைன் தான் கட்ட போறேன். அவங்க லைசன்ஸ் வச்சிலையா, அவங்களும் அதே ஃபைன் தான் கட்ட போறாங்க. 2 பேருக்குமே வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து மாறிடாது. நான் பெண்ணா இருக்கேன் அப்படின்றதுனால நான் 500 ரூபாய் கட்டணும், அவங்களும் 500 ரூபாய் தான் கட்ட வெரி ட்ரூ. அது பண்றோமா நம்ம பெண்கள் செய்றோமா? அப்ப ஓகே, இதுக்கு பதிலா பெண் இப்போ சொல்றேன் ஒரு டிராஃபிக் நிமிஷம் நீங்க பேசுங்க. நீங்க கொஞ்சம் பேசுறீங்க, எனக்கு புரியுது. நம்ம கண்ட்ரோல் பண்றோம் சரியா? இல்லை பொதுவாக தலைப்புக்காக பேசக்கூடாது. ஆனால் உண்மையிலே பன்னெடுங்காலமாக வந்து இங்கே ஒடுக்குமுறைக்கு பெண்கள் உள்ளாக்கப்பட்டு இந்த ஒரு அடிப்படையில் வந்து இப்போ தான் முதல் தலைமுறையாக வந்து பெண்கள் மேலே வராங்க. இப்போது இத்தனை 2000 ஆண்டுகளாக ஆணாதிக்கத்தின் பெயரால் பெண்கள் வந்து அடிமைப்படும் போது அப்போ எதுவுமே தெரியல. ஆனால் முதல் தலைமுறையில் பெண்கள் வரும்போது பெண்ணடிமைத்தனம் மாறப்போகுது அப்படின்னு பேசுகிறது வந்து மிகப்பெரிய அதுவும் ஒரு ஆணாதிக்கமாக தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா நான் தலைப்புக்காக வேணால் இங்கே உட்காரமே தவிர நான் வந்து அந்த பக்கம் தான் இருக்க வேண்டியது. ஒரே நிமிஷம். ஆனா நான் இந்த இடத்துல இந்த சைடுல இருந்தே ஒரு பாயிண்ட் சொல்றேங்க. ரீசெண்டா நான் ஒரு உதாரணம் மட்டும் கொடுத்துறேன். ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ திங்க் இட் ஹேப்பன்ட் இன் பெங்களூர் நினைக்கிறேன். ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் அவங்கள தவறா ஏதோ பேசிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? ஐயா ஓகே, இட்ஸ் ஓகே. அண்ட் மைக்கை கிட்ட வச்சுட்டு யாரும் முணுமுணுக்க வேணாம், அந்த வாய்ஸ் ஓவர்லாப் ஆகும். ஸோ பெங்களூரில் இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு விமென்க்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்ட் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ அடிப்பட்ட காயம் இதெல்லாம் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்குன்னு அந்த விமென் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க பிரச்சனையை. எப்படி அது ஒரு பொண்ணை போய் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் குரல் கொடுத்து அந்த ஏஜென்ட் யாருன்றதை கண்டுபிடிச்சி என்னென்னமோ பண்ணோம் தான். பட் அது உண்மையிலே அந்த விஷயம் தான் நடந்ததான்னு கேட்டால் கிடையாது. அது அதுக்கப்புறம் தெரிய வந்தது அந்த ஏஜென்ட் மேலே தப்பு இல்லை, அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்றது கிடைக்க வந்தது. இந்த இடத்துல அந்த ஒரு பெண் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சலுகை உரிமையை மிஸ்யூஸ் பண்ணாங்களா இல்லையா? மேம் இதுக்கான எனக்கு பதில் இந்த மாதிரியும் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அமையுது இல்லை. நல்ல முக்கியமான கேள்வி மேம். இங்கே தான் முதல் இது அவங்க பாயிண்டே தான் ஜெனரலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு பெண்ணுன்னு காரணத்துக்காக. மேம் அவங்க சோஷியல் மீடியாவில் போய் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க, போட்ட உடனே எல்லாம் வந்து அந்த டிரைவர் தான் பண்ணாங்க, அப்படி நடக்கலைங்கிறீங்க. இதெல்லாம் ஓகே. நீங்கள் கேஸ் ஷீட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா
இது ஒரு இன்சிடென்ட்டு பெண் தவறு, ஆண் வந்து இருந்தார், தப்பு நடந்துருச்சு. 30,000 கேஸில் பெண்ணை எதிர்த்து வந்திருக்கு. நம்ம 30,000 கேஸை பற்றியும் பேசுகிறோமா, தப்பு இவர் பண்ண தப்புன்னு? ஏதோ வெளியே வர்ற ஒரு 2-3 பற்றி தானே பேசுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறது முக்கியம் இல்லையா? எல்லா வாட்டியும் மெஜாரிட்டி வின்ஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுற ஒரு உயிராக இருந்தாலும் சரி, 100 உயிராக இருந்தாலும் சரி, 1000 உயிராக இருந்தாலும் சரி, அதுதான் மினிமமாக இருக்குன்னாலுமே அதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது நம்மளோட கடமை. ஃபார் எக்ஸாம்பிள் சதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு காலத்தில் அது இருந்தது தான், கரெக்டாக. பட் அந்த ஒரு விஷயம் வந்து தவறு, மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை தாண்டி அது தவறு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க அட்ரஸ் பண்ண போய் தான் படிப்படியாக அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மீண்டு வந்தோம். இது வரலாறுல இருக்கப்படுற ஒரு விஷயம். ஸோ எல்லா வாட்டியும் மெஜாரிட்டி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்றதுனால அதை சரின்னு சொல்லிட முடியாது. இந்த ஒரு இன்சிடென்ட்டு தப்பாக முடிஞ்சிருக்குன்னா அதுவுமே தப்பு தான். அதுதான் இங்கே கருத்து. உங்களுடைய பாயிண்ட் மேம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தப்பு தான், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பெண்களும் சேர்ந்து தானே நீ பண்ணது தப்புன்னு சொன்னோம். இப்போ எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னா நீ பண்ணது தப்பு இல்லை நாங்கள் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் நாங்கள் சொல்லலைல. அந்த இடத்துல நாங்களும் சேர்ந்து நீ பண்ணது தப்புன்னு சேர்ந்து சொன்னோம்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஆணோட உரிமையை நாங்கள் விட்டு பெண்களும் நீங்கள் வந்து தப்புன்னா நாங்கள் சொன்னோம் நீ பண்ணது தப்பு தப்புன்னு சொன்னோம். அவங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு சலுகையும் நாங்கள் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வச்ச ஆண்களே சில நேரத்தில் பெண்களை ஏதோ ஒரு இந்த குழந்தைக்கு ட்வீட் பண்ணி விடுவாங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நான் சினிமாவில் சொல்கிறேன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பளை நான் போனேன்னா நான் என் ஹைட்டுக்கு ஒரு 400 ரூபாய் கொடுப்பாங்க, நல்லா இருக்க வெள்ளையா இருக்கவனுக்கு ஒரு 600 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் பொண்களுக்கு வந்தால் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. என்னைக்கோ என் தாத்தா பண்ண தப்புக்கு, என்னைக்கோ என் தாத்தா வந்து என் பாட்டி அடிமையாக்குனதுக்கு நான் ஏன் சஃபர் ஆகணும்னு நான் கேட்குறேன். நான் சுயநலமாக கேட்குறேன், நான் ஏன் சஃபர் ஆகணும் இந்த விஷயத்துல? அப்ப கேள்வியாவே இது வந்து பெண்கள் வந்து அழகு சாதன பொருட்கள் அவங்க ஆண்கள் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்களும் பின்னாடியே போறீங்க. அந்த இடத்துல உங்க சலுகை தேவையில்லை, நீங்க சொல்லணும்ல. அந்த இடத்துல உங்க சலுகை உங்களுக்கு தேவை, எனக்கு தேவையில்லை, நீ இப்படிதான் என்ன நீ ட்ரீட் பண்ணுவேன்னா எனக்கு அந்த சலுகை தேவையில்லை, நீங்க சொல்லணும். அந்த இடத்துல நீங்க சொல்ல மறந்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. டன், உங்களோட கருத்துமா? ஓகே, ஸோ இவங்க சொன்னபடி பார்த்தா இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறாரு. ஓகே, அது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சமமாக நடக்குதுன்னா இல்லை. நம்ம எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி ஆர் எவ்ரி இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆணுக்கு பே ஸ்கேல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறமா பெண்களுக்கு கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி இவர் சினிமா இண்டஸ்ட்ரி சொன்னதுனால ஐ வில் சே தட் ஹீரோஸ்க்கு எப்போவுமே வந்து பே வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஹீரோயின்ஸ்க்கு வந்து அது கம்மியாக இருக்குது. அண்ட் இது நிறைய இடத்துல அட்ரஸ் பண்றாங்க. ஆனா இந்தியால வந்து இது ஒரு மிகப்பெரிய क्वेश्चन மார்க். நீங்க ஒத்துக்கணும்ல, அது சேஞ்ச் நடக்கலன்னு சொல்ல முடியாது. இன்டர்நேஷனல் வைஸாவும் இதுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் இங்கேயுமே இந்த மாற்றம் தொடங்கி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல பெண் அடிமைத்தனம் இருந்தது தான், அதை மீறி நம்ம வந்தோம் தான் போது இப்போ அதை கிராஜுவலா இந்த ஒரு விஷயமே அட்ரஸ் பண்ணப்படுது இல்லையா? நீங்க அதை ஒத்துக்காம பேசிட முடியாது. மாற்றம் ஒன்று தான் மாறாதது, நாங்க அதை ஒத்துக்கிறோம். அவர் சொன்ன கருத்துலயே அவருக்கே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அவர் சொன்னாரு என்னை விட கலரா ஒரு பையன் போனா அவனுக்கு சம்பளம் கூட தருவாங்க. அங்கேயே உங்களோட ஈக்குவாலிட்டி பாதிக்கப்படுது, அதையே நீங்க கேட்கல, அப்புறம் ஏன் நீங்க பெண்ணுக்கு வரீங்க? இப்போ அவர் சொல்றாரு எனக்கு 600 ரூபாய் தராங்க, என்னை விட கலரா ஒரு பையன் போனா அவனுக்கு 800 ரூபாய் தருவாங்க. அந்த இடத்துல உங்களோட ரைட் டு ஈக்குவாலிட்டி பாதிக்கப்படுதுல. அதுதான் சொல்றேன். நான் ரெண்டுத்துலயே தான் கேள்வி கேட்கறேன். நான் கலருக்கு கேள்வி கேட்கறேன், அதே நேரத்துல பெண்ணியத்தை கேள்வி கேட்கறேன். ரெண்டு இடத்துலயுமே நான் கேள்வி ஒண்ணுதான். என்னை விட எதுக்கு அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுங்க. 500 ரூபாய் எல்லாருக்கும் 500 ரூபாய். பெண்களை அழகு சாதன பொருட்களா பயன்படுத்துற ஆண்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த இடத்துல பெண்களே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உரிமை நீங்க தேவையில்லை, நீங்க தான் சொல்லணும். அந்த இடத்துல உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்றேன். விஷயம் என்னன்னா, சட்ட மீறல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பெண்களும் ஒரு தப்பு பண்றாங்க, ஆண்களும் ஒரு தப்பு பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பெண்கள் பண்றாங்க அப்படின்னும் போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அட் த சேம் டைம் ஆண்கள் பண்றாங்கன்னும் போது எப்படி ஹேண்டில் பண்ணப்படுதுன்றதை நம்ம கவனிக்கணும். சம்டைம்ஸ் பெண் அப்படின்றதுனாலே அந்த ஒரு பர்க்கை வச்சுட்டு நம்ம அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறோமா, அண்ட் ஆண்கள் மாட்டிக்கிறாங்களா, அண்ட் இதையே நம்ம காரணமாக வச்சுட்டு அந்த தப்பை மறுபடியும் பெண்களாகிய நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? இது உங்ககிட்ட கேட்கறதோட இவங்க கிட்ட இருந்து பதில் வரணும் எனக்கு. நீங்கள் விமனா நீங்கள் சொல்லுங்க, அவங்க கிட்ட கொடுங்கம்மா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெண்டர் நான் டிசபிலிட்டி இன்டர்செக்ஷனாலிட்டியாக நான் பார்க்குறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க, லாங் ட்ராவல் போகிற ட்ரெயினில் டிசேபிள் கம்பார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ஜினுக்கு பின்னாடி இருக்கும், அந்த அடுத்து அந்த ட்ரெயினோட எண்டில் இருக்கும். 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, மென்னுக்கு ஒன்று விமனுக்கு ஒன்று. சரிங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது நான் கிரிக்கெட்டுக்காக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிசேபிள்டுன்னு சொல்லிட்டு விமன் நிறைய பேர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரயில்வேல கம்ப்ளைண்ட்
பண்ணி அவங்கள இறக்கி அவங்கள ஃபைன் பண்ணாமல் அடுத்து அவங்கள ட்ரெயினில் ஏற்றிடுறாங்க. பட் இதே ஒரு மென்னோட டிசேபிள் கோச்சில் இன்னொரு மென் அப்படி தப்பாக ஏறும்போது அவன் ட்ரெயின் டிக்கெட்டே கேன்சல், லைக் அவனை ஏறவே விடுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து விமனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு தவறுன்னு செஞ்சு தானே பண்ணுறோம். அது விமனோட டிசபிலிட்டின்னு தெரிஞ்சு இதை நம்ம பண்ணுறோமா இல்லையா? இது தப்பு இல்லை, இது தவறு நிஜமாலே. இதை தெரிஞ்சு நம்ம வந்து பண்ணுறது ஒரு தப்பான விஷயமா படலையா? சொல்லுங்கள். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ வந்து ட்ரெயினில் சீட் வந்து கேர்ள்ஸ்க்கு அண்ட் பாய்ஸ்க்கு தனியாக இருக்குது, பஸ்ஸில் இருக்குது. பட் இந்த ரிசர்வேஷனில் எங்களுக்கு வெறும் 33% தான் இதை ஒதுக்கிது இருக்குது. நீங்கள் மட்டும் எங்களுக்கும் 50% கொடுத்துட்டிங்கன்னா ஆணாதிக்கமும் இங்கே இருக்காது, பெண்ணியமும் பேசப்படாது, சம உரிமை இருக்கும். என்றைக்குமே ஆண்களை நாங்கள் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கல. ஆண்கள் இவ்வளோ நாள் எங்களை அடிமைப்படுத்தினால தான் இங்கே பெண்ணியம் பேசுகிறோம். இதே நீங்கள் சொன்ன அதே தான். ஓகே, அதே ட்ரெயினில் ஒரு மேன் போகிற இதில் ஒரு பெண், ஓகேவா, ரீசெண்டாக வந்த நியூஸை பற்றி சொல்கிறேன், ஓகேவா, ஒரு மேன் போகிற கம்பார்ட்மெண்ட்டில் ப்ரெக்னென்ட்டி வந்த ஒரு லேடியை ஒரு மேன் ஏற்றுக்கிட்டான். அதே ஒரு மேன் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்தான், ஓகேவா, நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் இது. அடிபட்டு ஒரு பெண் கம்பார்ட்மெண்ட்டில் வேறு வழி இல்லாமல் ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்லிட்டு ஏறினான். அவனுக்கு ஃபைன் போடப்பட்டது. அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஏறினாங்க இல்லையா மேன் கம்பார்ட்மெண்ட்டில், அப்போ அந்த மேன் எல்லாமே சொல்லியிருக்காங்களாம், இல்லை ஃபைன் பண்ண வேணாம் சொன்னப்போ அந்த டிடிஆர் ஓகே அப்படின்னு விட்டுட்டார். அவரே ஒரு மேன் தான். சரி, இப்போ ஒரு மேனுக்கு நடந்தா அது ஃபைன், ஒரு பெண்ணுக்கு நடந்தா இது. பதில் அவங்க என்ன சொல்றதுன்னு கேட்டுடலாம். யா, உங்களோட கருத்துக்கள் யார் சொல்ல விருப்பப்படுறீங்கம்மா? மேம் இப்போ அவங்க சொல்றாங்க இந்த ஃபைன் வந்து ஆணுக்கு தான் போட்டாங்க, பெண்ணுக்கு போடலன்னு. இது வந்து இந்த டாபிக் என்ன, பெண்கள் அதை தவறா யூஸ் பண்றாங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஆனா அங்க வந்து அந்த சலுகையை வந்து பெண்கள் தவறா யூஸ் பண்றாங்களா அப்படின்றது தான் கேள்வி. இங்க வந்து பெண்கள் யாரும் வந்து நாங்க ஃபைன் கட்ட மாட்டோம், நீங்க என்ன விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆண்கள் தான் நீங்க வந்து போங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, சலுகைகளை பெண்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் நீங்க பெண்கள் மேல அப்ப கொடுக்குறீங்க. பெண்கள் தான் சாஃப்ட் கார்னர் கொடுக்கறது வந்து ஆண்கள் தான். பெண்கள் வந்து யாரும் வந்து இங்க போராட்டம் பண்ணல. நாங்க வந்து நாங்க தப்பு பண்ணாலும் நாங்க ஃபைன் கட்ட மாட்டோம், பெண்கள் யாரும் போராட்டம் பண்ணல, ஆண்களே தான் விட்டுறாங்க. நீங்க சொன்ன அந்த ஆணாதிக்கம் இருக்கிறதுனால அதுக்கு தான் நான் சொன்னேன், மேன் பெண்களை வந்து இது பண்ணல, இப்போ ரீசெண்டா பண்ணல. நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க அது ஒத்துக்கிட்டாங்க. லைக் அந்த மாதிரி தவறுகள் இருக்குதா, நாங்க அதை ஏத்துக்கிறோம் தான். பட் அதையும் தாண்டி மெஜாரிட்டியான மக்கள் பாதிப்புக்குள்ளாராங்க. அதுவும் முக்கியமா பெண்கள் அப்படின்னும் போது எங்கேயோ நடக்கக்கூடிய 1-2 சினாரியோஸை வச்சு நம்மளால பொதுப்படையா ஓகே அவங்களுக்கு கொடுத்த உரிமையெல்லாம் எடுத்துருங்க, சலுகைகள்லாம் தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாதுன்றது இவங்களுடைய கருத்தா இருக்கு. ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தோட நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரே நிமிஷம். இப்போ சகோ சொல்றாரு என்னன்னா, அவர் எப்படி தெரியுமா, இருக்கிற எல்லா நல்ல பழத்தை விட்டு எந்த பழம் அழுகி போய் கெட்டு போயிருக்கோ அத மாதிரி பாக்குறத மட்டுமே நம்ம சொல்றாரு. அதையுமே கண்டுக்காம விட்டுற முடியாது. இப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது நான் சொன்ன மாதிரி அந்த டெலிவரி ஏஜென்ட்க்கு நடந்தது ஒரு ஆண், அது ஒரு உயிர் நீங்க அப்படியே நீங்க விட்டுற முடியாது இல்லையா? அது எல்லாருக்குமான. நாங்க வந்து அந்த ஒரு உயிர்னு விடல மேம். இத நான் ரியல் இன்சிடென்ட், பாதிப்பு தான். நான் ரியல் இன்சிடென்ட் நான் பார்த்தத நான் சொல்றேன். நான் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவியா, நான் நீங்க சொன்ன அதே ட்ரெயின்ல தான் நானும் டிராவல் பண்றேன். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஜென்ஸ் ஏறக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க, அதுக்காக அவரோட கிராண்ட்சன் அவர் வந்து கூட வந்தார். அப்போ என்ன அப்படின்னா, நான் நினச்சா போய் சொல்லி அவங்கள ஃபைன் கட்ட வச்சிருக்கலாம். அந்த லேடிஸில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த எல்லா லேடிஸ் நினச்சாலும் அதை பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணலை. ஏன் தெரியுமா? அந்த அந்த பாட்டிக்கு அவங்க ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதை நாங்கள் சொன்னோம்ல, அதை நாங்கள் ஒத்துக்கிட்டோம்ல. இல்லை சரி, ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் மெட்டர்னிட்டி லீவ் பற்றி பேசியிருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தான் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறீங்களே, ஃபெமினிசம் சொல்கிறீங்களே, போய் வேலை பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்ட்டு அந்த ஃபெமினிசமையே சில பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்ல வரேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபெமினிசம் பெண்கள் எல்லாரும் சமம் ஈக்குவாலிட்டி பேசிட்டு இருக்கோம்லப்பா. அது வந்து ஒரு வேற மாதிரியான டாபிக்காவே போயிடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இங்க மெயினா பேசப்படுறது சலுகைகளை நம்ம எப்படி பெண்களா இருந்து பயன்படுத்துறோம், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்றது தான். ஐ திங்க் ரொம்ப கிளியரான பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டீங்க. Thank you so much. Thank you. Fantastic. ஆக்சுவலி இதுக்கு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த ஒரு விவாதம் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமாக உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் முன் வச்சிங்க. தேங்க்யூ. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஒரு தலைப்புக்குன்னு ஒரு சூடு எதிர்பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு நிச்சயமாக சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லார் பாயிண்ட்ஸுமே இங்கே ஏற்கப்பட வேண்டியது தான். இங்கே இவங்க பேசிட்டாங்க நல்லா, அவங்க சொன்னது தப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் உதாரணமாக தந்திருக்கீங்க. அட்டையும் நான் சொல்ல போகிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பெண்களாகிய நமக்கு நிஜமாலேயே நிறைய சலுகைகள் நிறைய உரிமைகளை தந்து நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணுறாங்க. தான் எம்பவர்மெண்ட்காக நம்ம நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டாகவும் இருக்கட்டும், ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம வந்துட்டு நிறைய இடங்களில் அதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தான்.
பட் அதை நம்ம வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்மளோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கணுமே தவிர ஆண்களை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதை பயன்படுத்தணும். நிறைய பேர் அந்த பர்க் இருக்குன்றதே தெரியாமல் அதை யூஸே பண்ணாமல் விடுறாங்க. அப்போ எதுக்காக அது இருக்குது? பெண் வளரணும் அப்படின்னா அது சமூகமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அதை பயன்படுத்தினா மட்டும்தானே முடியும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அட் தி எண்ட் ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள், ஓகேவா? இந்த இடத்துல யாருக்கு என்ன உரிமைகள் வழங்கப்படுதோ அது பெண்களுக்காக இருந்தாலும் அது ஆண்களுக்கும் வழங்கப்படணும். ஒரு ஹராஸ்மெண்ட் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஆண்களுக்கும் நடந்தாலுமே அது சீரியஸாக தான் பார்க்கப்படணும். அது சிரிப்பாக ஒரு கேலியான விஷயமா பார்க்கப்படக்கூடாது. ஸோ அட் தி எண்ட் மனிதம் அப்படின்றது ஜெயிச்சதுன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக மட்டுமே செயல்படலாம். அண்ட் அதுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளாக இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த ஒரு மேடையில் நீங்கள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் என்னோட சார்பாகவும் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.